ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூனாஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து திருக்க மீன் குழம்பு வைக்க போகிறேன். மிளகு சீரகம் அரைச்சி போட்டு. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். திருக்க மீன் குழம்புக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து. சின்ன வெங்காயத்துக்கு திருக்க மீன் குழம்புக்கு அடுப்பத்தை வச்சு இப்போ மிளகு சீரகம் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றினா போதும். மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன். நான் கொஞ்சம் நிறையாவே போட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் நிறையா போடுறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தேவையாக போட்டுக்கலாம். சீரகம் இதிலே போட்டுடலாம். நான் இதில் வந்து ஒரு இப்போ 50 மிளகு போட்டிருக்கேன். அதுக்கு பாதி சீரகம், 25 கிராம் சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துருவோம். பொரியட்டும். இது நல்லா இப்போ பொரிஞ்சிச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் 50 நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிட்டேன். இது கூடவே கொஞ்சம் கடலெண்ணெய். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ரவுண்டு சீரகமும் வடவும் போட்டு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வடம் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இதில் வந்து பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது வதங்கிட்டு தக்காளி இது கூட போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும். அப்படியே வதங்கட்டும். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி 3 ஸ்பூன், அதாவது 50 கிராம் தூள் குழம்பு தூள் போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இது வதக்கலாம். வதங்கிடுச்சு. அது போய் கட்டில் ஊற்றிக்கலாம். குழம்பு தாளித்து விட்டாச்சு. இது கொதிக்கட்டும். கொதிச்சோடனே மிளகு சீரகம் அரைச்சி போட்டுடலாம்.
மூடி வச்சிடலாம். திருக்க மீனை நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். திருக்க மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மிளகு சீரகம் வறுத்தோம் இல்லையா, அது நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஏன் நிறையா அரைச்சுன்னா, எங்கள் வீட்டில் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக போட்டால் அரையாது, அதனால் கொஞ்சம் நிறையா அரைச்சேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் காரமாக இருக்கும். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு, மீன் போட்டுடலாம். மீன் போட்டு பொறுமையாக கிளறி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். இது அப்படியே வேகட்டும். திருக்க மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இதை அப்படியே நிறுத்தி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். சரி, ஓகே. ரீனா அண்ட் சூஸ் பண்ணது ஜோதிலட்சுமியோட ஃபுட், பட் அவர் மிஸ் பண்ண